உங்க சாம்ராஜ்யம் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. உங்களை வழிபட யாருமே இல்லையே. உனக்கு பதிலா என்ன வழிபட 1000 பேர் வருவாங்க. எப்பவுமே அப்படிதான். நாங்க கஷ்டப்பட்டோம், பசியால செத்து மடிச்சோம். உங்களை நம்பி என் பொண்ணு இறந்து போயிட்டா. நீயும் செத்து இருக்கணும். உங்க கடவுளுக்காக கஷ்டப்படுறதுதான் உங்க கடமை. மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முக்தி கிடையாது, முடிவு மட்டும்தான். நீ ஒரு கடவுளே இல்லை. உன்னை வழிபட மாட்டேன். உன்னோட அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு கடைசியா ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. உன்னையே எனக்காக தியாகம் பண்ண போற. எல்லா கடவுளையும் அழிச்சிட இட்டர்னிட்டியை வழிபடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா பைஃப்ராஸ்ட் வரவே இட்டர்னிட்டிக்கு போ. இட்டர்னிட்டியை வழிபடு. பைஃப்ராஸ்ட் வரவே இட்டர்னிட்டிக்கு போ. வாழ் ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்கு. நீ சபிக்கப்பட்டிருக்க. அப்படியா? ஆனா எனக்கு இது சாபம் மாதிரி தெரியலையே. ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட சபதம். கடவுள்களுக்கும் சாவு நிச்சயம். வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ. இப்ப நீங்க கேட்க போற கதை யார பத்தினா, ஒரு விண்வெளி வீரன் என்கின்ற இடியின் தேவன் என்கின்ற தார் ஓடின்சனை பத்தி தான். அவன் ஒரு மாவீரனா தான் வளர்ந்தான். போர்ல வெற்றி பெற தாருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. நல்லதுக்காக சண்டை போட முடியாதவங்களுக்காக நல்லா சண்டை போட்டான். அவன் வளர்ந்துகிட்டே இருந்தாயா. சிரிக்கும் போது பச்சை குழந்தை மாதிரி இருப்பான். அவன் அன்புல பாரபட்சமே இருக்காதுப்பா. ஒரு தடவை ஒரு சாகசக்காரிய சமரசமே இல்லாம சமத்தா காதலிச்சான். இன்னொரு தடவை ஒரு ஓனாய் பொண்ணு ஓனாய் மேல உட்கார்ந்துகிட்டு ஒய்யாரமா காதலிச்சான். ஆனா தாரோட உண்மையான காதல் பூமியில பூத்த பொண்ணு ஜெயின் போஸ்டர் இல்ல ஒரு நிமிஷம் ஜெயின் ஃபாஸ்டர் மேலதான். இதுல சோகம் என்னன்னா, காதல் போராட்டத்துல ஜெயினை இழந்துட்டான். சொல்ல போனா அந்த நேரத்துல நிறைய இழப்புகளையும் சந்திச்சான். அவனோட அம்மா, அவனோட அப்பா, அப்புறம் அப்புறம் இவன் யாருன்னே தெரியல, அப்புறம் ஹைம்டல், அப்புறம் அவனோட தம்பி, மறுபடியும் அவனோட தம்பி, மறுபடியும் அவனே. பாவம் தார் தன்னோட உலகமே அழிகிறத பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் அவன் சொன்னா, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். தான் நேசிச்ச எல்லாத்தையும் எல்லாரையுமே அவன் இழந்துட்டான். தன்னோட மனசு மறுபடியும் உடையக்கூடாதுன்னு அவன் இதயத்தை கொழுப்பால கோட்டை கட்டி பாதுகாக்க ஆரம்பிச்சான். அவன் லவ்வுக்கு தான் லாக்கு போட்டான். ஆனா சண்டைக்கு ஸ்டாப்பே சொல்லல. அவன் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி டீமோட சேர்ந்து பல தரமான தார் சாகசங்களை செஞ்சான். பழையபடி ஃபார்முக்கு வந்தான். தன்னோட கடின உழைப்ப போட்டான். பல வேதனைகளை சாதனையாக்கின அவன் தொட பயிற்சிக்கு எப்பவும் தடை போட்டதே கிடையாது. பணியார மாதிரி இருந்தவன் பழைய பன்னீர் செல்வமா மாறிட்டான். வெளியில கரடு முரடா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எப்பவுமே பச்சை மண்ணாவே இருந்தா. என்னதான் பழைய தாரா மாறினாலும் அவனுடைய லிட்டில் ஹார்ட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு சோக பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால காதலியை தேடுறதை விட்டுட்டு நாம ஒரு விஷயத்துக்கு தான் லாய்க்குன்னு அவன் ஒத்துக்கிட்டான். அதுவும் எது வரைக்கும்னு கேட்டீங்கன்னா, யாராவது அவங்க கிட்ட வந்து தார் இந்த போர் ஜெயிக்கும் உதவி தேவைன்னு கேட்கிற வரைக்கும். தார், இந்த போரை ஜெயிக்க உன்னோட உதவி தேவை.